ஹீரோவுமே டைம் மிஷின் மூலியமா கடந்த காலத்துக்கு போய் இறந்து போன தன்னோட அம்மா கூட இருக்கணும்ன்றதுக்காகவே தான் ஒரு மியூசிக் டீச்சர் சொல்லி சின்ன வயசுல இருக்க அவனுக்கே அவன் கிளாஸ் எடுக்கிறான். அப்படி அவன் ஃப்ரெண்டான கதிருமே அவன் சின்ன வயசா இருக்கும்போது ஸ்கூல் கூட்டிட்டு போன ஆட்டோக்காரர் கிட்ட நானுமே உங்க தம்பியோட ஃப்ரெண்டு தான், எனக்குமே ஆட்டோ ஓட்ட சொல்லித்தாங்க சொல்லிட்டு கேட்க அவருமே ஒத்துக்கிட்டு கூட்டிட்டு போறாரு. அவனுமே சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போற வழியில எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சலாம் முயற்சி பண்றாப்ல. அப்படி அவனுமே அவனோட சின்ன வயசு கதிர் கிட்ட போய் சபிதா வளர்ந்ததுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருப்பாடா, தயவு செஞ்சு நீயுமே பேசுறான்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அவனுமே இதெல்லாம் பெருசா எடுத்துக்காம நானா பேச மாட்டான்னு சொல்லிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் பாண்டியுமே அதே ஸ்கூல்ல பியோனா சேர்ந்து அவனுக்கு அவனே போய் தயவு செஞ்சு படிடா, இவங்களுக்கு கூட சேராத ஃப்ரெண்ட் பிரின்ஸ் எடுத்து உட்காரான்னு சொல்றான். ஆனா இவனுமே படிக்கிற மாதிரி தெரியல, அதனால எப்படியாவது பாஸ் ஆகணும்னு ஸ்டாஃப் ரூம்ல இருக்க கொஸ்டின் பேப்பர்லாம் திடீர்னு வந்து அவன் பேக்ல வச்சிடறான். சின்ன வயசு பாண்டியுமே அந்த கொஸ்டின் பேப்பரை ஜெராக்ஸ் போட்டு 1.5 ரூபா சொல்லிட்டு விற்க ஆரம்பிச்சிடறான். அடுத்தபடியா ஹீரோவுமே அம்மா கையில செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு தன்னோட அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்லியா என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறான் அதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே அவங்களுக்காக கம்போஸ் பண்ண பாட்டையுமே அவங்களுக்கே பாடி காட்டுறான். அந்த பாட்டுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குமா சொல்றாங்க. அப்படியே ஸ்கூல் மியூசிக் காம்படிஷன்ல சின்ன வயசுல தன்னோட அம்மா அவனை கலந்துக்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு சின்ன வயசு ஹீரோவுமே எனக்குமே ரொம்ப பயமா இருக்குமா, நீங்களுமே கூட வாங்குமான்னு சொல்றான். நீயுமே தைரியமா பாடு, அம்மா உன் கூடயே தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்த ரிங்கா கட்டி அவனோட கையில போடுறாங்க. இவனுமே எப்படியாவது இந்த காம்படிஷன்ல கலந்துப்பானே சொல்லிட்டு ஹீரோவுமே உள்ளதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுமே அந்த காம்படிஷனுக்கு வந்திருக்கவே மாட்டான். இப்ப பசங்களுமே எங்க போயிருப்பாங்க கதிர்கிட்டயும் பாண்டிகிட்டையும் கேட்கல பார்த்தா இப்ப அவங்களையுமே அங்க காணான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த 3 பசங்களுமே எங்க போயிருக்கான்னு சொல்லிட்டு தேடும் பொழுதுதான் அன்னைக்குமே அருணாச்சல படம் ரிலீஸ் ஆயிருக்கும். கண்டிப்பா அவங்களுமே படத்துக்கு தான் போயிருப்பாங்க சொல்லிட்டு தியேட்டருக்கு போய் தேடிட்டு இருக்காங்க. ஆனா பசங்களுமே தியேட்டர்ல தான் இருப்பாங்க. ஆனா அந்த தியேட்டர்ல இப்ப பேட்ட படம் போயிட்டு இருக்கும். என்னடான்னு பார்த்தா பசங்க டைம் டிராவல் பண்ணி 2019 போயிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த பையனுமே காம்படிஷன்ல கலந்துக்கலாம் போகையில வயத்திலே வெளியே நின்று இருப்பான். அப்ப பாண்டியும் கதிரும் அங்க வந்து இவங்க 3 பேருமே ஒன்னா மீட் பண்ணிக்கிறத பாண்டியுமே பார்த்திருப்பான். அவங்களையுமே ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது தான் இவங்க 3 பேருமே ஒரே வீட்டுல தான் தங்கியிருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா இவங்க 3 பேருமே டெரரிஸ்டா தான் இருப்பாங்க சொல்லிட்டு அவங்களுமே வீட்டுல இல்லாதப்போ அவங்களுமே வீட்டுக்குள்ள வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் ஓபன் பண்ணி டைம் மிஷினை பார்க்கல இது என்னவா இருக்குன்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கேயுமே ஹீரோட கடந்த ஃபியூச்சருக்கு போற கீயா இருந்திருக்கும். அப்ப இந்த மிஷினுமே என்னவா இருக்கும் சொல்லி குட்டியா இருக்க ஹீரோமே பார்த்துட்டு இருக்கையில தெரியாதனமா அவனோட கண்ணு ஸ்கேன் ஆகி 3 பேருமே ஃபியூச்சர்ல வந்து மாட்டிக்கிறாங்க. பசங்களுமே ஃபியூச்சர்ல தான் போய் மாட்டிக்கலாம் தெரிஞ்ச இவனுமே என்ன பண்றது தெரிய முடிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இப்படியே பசங்களை காணாமட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. விசாரிச்சு பார்த்ததுல அந்த பசங்க கூட இந்த 3 பேர் தான் அதிகமா இருந்தாங்க தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இவங்க தான் பசங்களை கடத்திருப்பாங்க சொல்லிட்டு போலீஸுமே இந்த 3 பேரையுமே தேட ஆரம்பிச்சிடுறாங்க.